ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு எக் ஆம்லேட்டு. ஐயே, எக் ஆம்லேட்டை வீடியோ போட்டுடலான்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. ஒரு சிம்பிளான எக் ஆம்லேட் தான், ஆனால் ஹெல்த்தியாக வெஜிடபிள் ஆம்லேட் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். கோஸ் நைஸாக, எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்ல நண்பர்களே, இடையில அது மாதிரி திக்காக இருக்குமே, அது எடுக்கக்கூடாது. எடுக்காமல் அந்த லீஃப் மட்டும் பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இதையும் நீட்டாக கட் பண்ணிக்கிடுங்க. நான் இதை 4ஆக கட் பண்ணுறேன். பாருங்கள், இதுவும் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் அதே மாதிரி நீட்டாக நைஸாக கட் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். நைஸாக இப்படி கட் பண்ணிவிடுங்க. அதை இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் உதிரியாக வரும். இது மாதிரி உதிரியாக இது பண்ணி எடுத்துக்கிடணும். கேரட் நைஸாக சீக்கிடுங்க. இப்படி பாருங்கள் எவ்வளோ நைஸாக கட் பண்ணியிருக்கேன்னு. இவ்வளோ நைஸாக கட் பண்ணணும். அப்போ தான் ஆம்லேட்டு கூட நம்ம எக்கு வேகும்போது நமக்கு வெஜிடபிளும் நல்லா வெந்து கிடைக்கும். சரிங்களா, பாருங்கள் ரொம்ப நைஸாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க நண்பர்களே. நல்லா இப்படி பிசைஞ்சிக்கிடுங்க. சரிங்களா, எக்கு போட்டுக்கலாம். வானலி அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. போடல எண்ணெய் டைம் பார்த்துக்க. பெப்பர் அப்படியே பெப்பர் மேலே தூவி போடுங்க. நண்பர்களே, சூப்பரா. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.